Taste the Daily. நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் குறைதீர் கூட்டத்திற்கு காலி குடங்களுடன் பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாளையங்கோட்டை திம்மராஜபுரம் பகுதியில் 10 நாட்களாக குடிநீர் வரவில்லை என்றும் இங்கு வசிக்கும் மக்கள் கைக்குழந்தைகளுடன் அத்தியாவசிய தேவைக்கு குடிநீர் இல்லாமல் மிகுந்த சிரமமடைந்து வருவதாகவும், இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் மோட்டார் பழுதாகிவிட்டது என்ற ஒரே பதிலை தினமும் கூறி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். திறனற்ற திமுக மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காலி குடங்களுடன் திரண்டு கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரியின் கரை உடைந்து நீர் வெளியேறியதால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். காமக்கூர்பாளையத்தில் உள்ள ஏரியானது முழு கொள்ளளவு எட்டிய நிலையில் கடந்த மாதம் கரையோரம் அரிப்பு ஏற்பட்டு விளைநிலத்தில் தண்ணீர் புகுந்தது. தகவல் அறிந்து சென்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்காலிகமாக மணல் மூட்டைகள் கொண்டு ஏரிக்கரையை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தற்போது மீண்டும் ஏரிக்கரை உடைந்ததால் அச்சமடைந்த பொதுமக்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ஏரிக்கரையை பலப்படுத்தும் பணியை துரிதமாக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என தமிழ்நாடு ஊராட்சி பிரதிநிதிகள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு ஊராட்சி பிரதிநிதிகள் கூட்டமைப்பு தலைவர் ரம்யா தலைமையில் அதன் நிர்வாகிகள் கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கடலூர் உள்ளிட்ட ஊரக உள்ளாட்சிகளில் பதவிக்காலம் முடிவடைய இருக்கும் 27 மாவட்டங்களில் வருகிற ஜனவரி மாத இறுதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க கோரிக்கை விடுத்தனர்.